கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு, கர்த்தர் தருகிற நன்மைகளுக்கு, கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளுக்கு, கர்த்தருடைய இரக்கங்களுக்கு, கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு, கர்த்தருடைய போதனைகளுக்கு, கர்த்தர் எப்போ பேசுவார், கர்த்தர் எப்போ உணர்த்துவார், கர்த்தர் எப்போ நடத்துவார்னு சொல்லி அவருக்கு காத்திருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஆண்டவரே சொல்கிறார், எனக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேங்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா தேவ சமூகத்தை அதிகமாக நாடி நம்முடைய வாழ்நாளில் கொடுத்திருக்கிற அந்த வருஷங்களிலே கர்த்தருடைய நன்மைகளை ருசிப்பதற்கு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவு செய்து கர்த்தரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளவும், கர்த்தருடைய வேத வார்த்தைகளின் வெளிச்சத்தை உணர்ந்து கொள்ளவும், கண்டு கொள்ளவும் நம்முடைய நேரத்தை அதிகமாக ஒதுக்கி காத்திருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார். நித்திய ஜீவனிலே அவர்கள் நிறைய ஞானத்தோடு நடந்து கொள்வதற்கு அவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வேதத்தை அதிகமாக வாசிக்கிறவங்க நித்திய ஜீவனில் நிறைய ஆசீர்வாதங்களோடு கூட இருப்பார்கள். நித்திய ஜீவனை குறித்து பிரசங்கிப்பதற்கு இன்றைக்கு நிறைய போதகர்கள் இல்லை. நித்திய ஜீவனில் என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு சொல்லி விளக்கி சொல்வதற்கு கூட நமக்கு இன்று ரொம்ப ஆட்கள் இல்லை. ஆனால் நித்திய ஜீவனில் நிறைய காரியங்கள் இருக்குது. பரலோக ராஜ்யத்தில் நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது நிறைய காரியங்களை சொல்லி போயிருக்கிறார். யார் பெரியவராக இருப்பா, யார் சின்னவராக இருப்பா, யார் என்ன நிலைமையில் இருப்பாங்கன்னா அழகாக சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். இந்த கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தின் ஞானத்தை கற்றுக்கொள்கிறவர்கள், பரலோகத்தில் இருக்கிற ரகசியங்களை கற்றுக்கொள்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் மிகவும் அதிகமான ஆசீர்வாதமான இடங்களில் இருப்பாங்க. இன்னைக்கு வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும், வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அதுக்கு நிறைய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கணும், காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த நாளிலே காத்திருக்கணும். அல்லேலூயா.